ஐயோ பாத்தத்த எவ்வளவு தூரம் தாண்டி நடந்து வருது. ஏண்டி ராதிகா, என்னத்த? இந்த குளிருக்கு கொஞ்ச நேரம் நடந்து சுத்தி பாத்துட்டு வரதுக்குள்ள காலெல்லாம் பயங்கரமா வலிக்குதுடி, முடியல. ஆமா அத்த, ஃப்ளவர் கார்டன் பட்டர்ஃப்ளை கார்டன் பேரு தான் வேற வேற வச்சுட்டு காசு வாங்குறாங்களே தவிர பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாண்டி. அது ஃப்ளவர் கார்டன்ல பூ இருக்கும், அந்த பூ மேல பட்டாம்பூச்சி இருக்கும். அத நீங்க பாக்கலையா? பாத்துட்டு போறாங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? பேசாம வாங்க. ஏய், எவன்டி இவன்? வளர்ந்து கேட்டவன் ஆளு பாரு, பெருசா பேச வந்தான். வாடி. மாப்ள, எல்லாரையும் உள்ள அனுப்பிக்கிட்டு கொஞ்சம் லைட்டா வெளியே வா. ஐயா, நீங்க என்ன சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க. என்ன வெளியே போயிருந்தீங்க போல? ஆமா சார், எல்லாரும் சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் எல்லாரையும் கூட்டு போயிருந்தேன். சார் போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ள கேம்பிங் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி. அவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு நானும் ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட பெர்மிஷன் எல்லாம் வாங்கி ட்ரிப்புக்கு வண்டிக்கெல்லாம் பணம் கட்டிட்டேன். லாஸ்ட் மினிட்ல பாதி பேர் வரலன்ட்டாங்க. சரி, ட்ரிப்பை கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா பணம் கொடுத்த வண்டியெல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, ஏன் வேஸ்டா போகணும், நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, சரி அதான் நீங்களும் கேம்பிங் போறீங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஃபாரஸ்ட் கேம்பிங்னா? ஏ ராதிகா, அந்த ஆளு என்னடி சொல்றாரு? எனக்கு என்ன தெரியும்? அதானே, படிக்கிற வயசுல மாமன் பின்னாடி சுத்தாம பள்ளிக்கூடம் போயிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. ஃபாரஸ்ட் கேம்பிங்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் ரூம்குள்ள தங்குறதை விட்டுட்டு காட்டுக்குள்ள இயற்கையோட தங்குறது தான். என்னடா? இயற்கையோட தங்கி அதை ரசிக்கிறதுக்கு பேரு தான் ஃபாரஸ்ட் கேம்பிங். ஓகேவா? எப்பவும் ரூம்குள்ளே இருக்க நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமே. என்னதான் காட்டுக்குள்ள டென்ட் போட்டாலும் இந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே சார். அஃப்கோர்ஸ், கண்டிப்பா இருக்கும். என்னது இருக்குமா? அப்ப கரடி போய் கடியாம சொல்றீங்களா? டோன்ட் வரி, அதுக்கெல்லாம் காட்டை பத்தி தெரிஞ்ச ஒரு நல்ல கைடு உங்க கூட வருவாங்க. அவங்க உங்களை சேஃப்டியா கூட்டிட்டு போய் சேஃப்டியா கூட்டிட்டு வருவாங்க. அப்படிங்களா? எல்லாரும் நல்ல வீடு கட்டி அதுக்குள்ள இருக்கிறதான் சேஃப்டின்னு சொல்றப்ப நீங்க என்னடானா காட்டுக்குள்ள இருந்தா ஜாலியா இருக்குன்னு சொல்றீங்க. பயமா இருக்குமா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுல தம்பி, அங்க போய் தங்கி அதை ஃபீல் பண்ணி பாருங்க, அப்பதான் அது என்னன்னு உங்களுக்கு புரியும். சிட்டிக்குள்ள டிராபிக் சத்தத்திலையும் நச்சுக்காத்துலயும் வாழ்ந்த உங்களுக்கு இங்க இருக்க சுத்தமான காத்து, அமைதியான சூழ்நிலை அற்புதமா இருக்கும். என்ன கேட்டா நீங்க ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். யோசனை பண்ணி பாருங்க சார். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார், நான் எல்லாத்தையும் பேசிட்டு சொல்றேன். பேசிட்டு சொல்லுங்க. மாமா வா. என்ன என்ன என்னடா? அக்கா, அவனுங்க மட்டும் தனியா போறானுங்க. இருடா, என்னன்னு பேசிட்டு வரட்டும். ஐயோ நடமாமா. எதுக்கு தள்ளிட்டு வர? ஆமா மாப்ள, நம்ம இந்த காட்டுக்குள்ள போறதெல்லாம் சரியா வருமாடே? டேய், உள்ளுக்குள்ள 2 ரவுண்டு போட்டோன்னு வச்சுக்கோ, உச்சாகமா தூக்கம் வர போகுது. மாமா, தனம் மட்டும் சரின்னு சொன்னாங்கன்னா நானும் தினமும் போயிட்டு வரலான்னு பாக்குறேன்யா. வந்ததுல இருந்து தனியா பேச கூட வாய்ப்பே கிடைக்கல. எப்போ எங்களை சுத்தி ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு. ஓஹோ, நீ அப்படி வரியா? சரி மாப்ள, நீ போய் கேட்டு பாரு. என்ன வா போ. சரி வா. தனு, நீங்க என்ன சொல்றீங்க, போலாமா? போலாம் கதர். இவரு சொல்றத கேக்குறப்போ போய் பார்க்கணும் போலதான் இருக்கு. எனக்கு ஓகே தான். ஏண்டா, எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா உனக்கு? நேரா உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் போய் கேக்குற? என்னது, நீயும் வரியா? என்னத்த நீயும் வரியா? முதல்ல என்கிட்ட கேட்டியா? நீ ஃபேமிலியா போகணும்னு தானே சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னம்மா, ராத்திரி நேரம், பயங்கரமான காடு வேற, நீ வேற பயப்படுவல்ல, அதான் நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். அத நான் தானடா சொல்லணும். சரி, அப்ப வர. ஆமா. ஏகா, காட்டுக்குள்ள சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, நரி, காட்டுப்பன்னி, காண்டாமிருகம், ஓநாயி, மானு, பாம்பு, இந்த படத்துல எல்லாம் காட்டுற அனகோண்டால இருந்து பல்லு போன கரடி வரைக்கும் இருக்குங்க. பாத்துக்க, நல்லா யோசிச்சு முடிவெடு. ஏக்கா இங்க பாரு, ஏதாச்சும் துரத்துச்சுன்னு வச்சுக்கோ, ஓடி போய் உன்னால ஏதாவது மரத்துல ஏறவாது முடியுமா? நடக்கவே முடியலையா? இவனடா போலாங்கிறதுக்குள்ள மொத்த லிஸ்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். போலாமா வேணாமாடா பாயசம்? ரைட், விடு மாப்ள. மாமா, அம்மா வரலையா? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சரி மாமா. அத்த நாமளும் போலாம் அத்த. அங்க எதுக்குடி? அங்கதான் எல்லா மிருகங்களும் இருக்குன்னு இவன் வாய வச்சுட்டானே. ஐயோ லூஸ் அத்த. ஏற்காடுக்கு வந்து நாம ரூம்குள்ள இருக்கணும், அவங்க ஊர் சுத்தி பார்க்க போவாங்க. அவங்கள சந்தோஷமா தனியா விட்டு வேடிக்கை பார்க்காத அத்த. அதுவும் இல்லாம மிருகம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாம என்ன செய்யறது? நாமளும் போலாத. சரி சரி, நாங்களும் வரோம். சௌந்தர்யா, நம்ம போலாமா? உனக்கு ஓகேல?
ஓகே தான். எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. மாப்பிள இதுக்கு மேல எல்லாம் என்னால அணகட்ட முடியாது மாப்பிள. இதுக்கு மேல விதி விட்ட வழிதான். சிலக்காரியம்மா காப்பாத்து. சரிங்க சார், நாங்க வரோம். ஓகே தம்பி, நீங்க ரெடியா இருங்க, நான் வண்டி வர சொல்றேன். சரிங்க சார். ஆ. சார் எங்களுக்கு தனியா வண்டி அனுப்புங்க. டேய் சும்மா தான் இரேன்டா. ம் போர்வ போதுமாடி இல்ல போற வழியில வாங்கிக்கலாமா? ஓ ஏற்கனவே ரூம்ல இருந்ததையும் சுருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதுல இன்னொன்னு வேற வேணுமா? கம்மனு இரு அத்தை. வந்து கார்ல ஏறு. ஏன்டி இப்படி பண்ற? குளிர் தாங்கலடி. சௌந்தர்யா, உனக்கு தைலம் எடுத்திருக்கேன், போதுமா? போதும், வாங்க. போடா போடா போய் ஏறுடா. நீ உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல ஆ, போலாம். சரிங்க. ஏறு ஏறு ஏறுங்க ஏறுங்க ஏறு ஏறு வா 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 செல்லக்குட்டி ஏறுமா ஏறு. பாத்து ஏறு. ஏறுங்க ஏறுங்க. அக்கா வெற்றிகரமா ஏறி உட்கார்ந்தாச்சு. சண்முகம் ப்ரோ உள்ள இருக்கும். டேய், டேய், கணேஷ். என்ன என்னையா? அவங்க எல்லாம் வெளியில போறதுக்கு சொட்டு எடுத்துட்டாங்க. நமக்கு உள்ள போறதுக்கு சொட்டு வாங்கிட்டே என்ன? சும்மா இல்லையா மாப்பிள காதுல மட்டும் கேட்டுச்சு, இங்கே இறக்கி விட்டு போயிருவான். கம்முன்னு வந்து வண்டியில ஏறு. சரி, சரி, ஏறு. போடா போடா. ம். ஏறு 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 ஏறு. ஏறு. போடா, ரைட். காட்டுக்கு போறேன் காட்டுக்கு போறேன். போடு போடு வண்டி போடு. சொல்லுங்க சார். இந்த போட்டோல இருக்கிறவங்க இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்களா? எங்க கெஸ்ட பத்தி நாங்க சொல்லக்கூடாது சார், அது உங்க பிரைவசி. இவங்க என் சொந்தக்காரங்க தான், எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இங்க வந்து போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அதான் கேட்டேன். ஓ அப்படிங்களா? சரி, அவங்க எல்லாரும் ஃபாரஸ்ட் உள்ள கேம்பிங் போயிருக்காங்க. இப்பதான் கிளம்பி ஜீப்ல போறாங்க சார். ஓ கேம்பிங் போயிருக்காங்களா? எந்த பக்கம் போகணும்? கேம்பிங் ஏரியான்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே சார். கேம்பிங் போகணும், போலாமா? போலாம் சார், வாங்க இருங்க. போலாம். வண்டி நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க. அம்மா வாங்க சார் வாங்க சார். இருட்டுல ஒண்ணும் தெரியலையே. யாரு? யாரு? நான் தான் சார் உங்க கைடு. நான் தான் உங்களை கேம்பிங் கூட்டு போறேன். ஓ அப்படியா? ஏப்பா, இங்க வா, எல்லாம் கை வாங்க. நிக்கிற பாத்து பாரு. வாங்க. எங்க நிக்கிற? இவரு யாரு? ஓ வணக்கம் சார். வணக்கங்க. இந்த பந்தத்தை வாங்கிக்கங்க. வெளிச்சம் கம்மியா இருக்கும். இந்தாங்க, கொஞ்சம் பார்த்து கவனமா வாங்க.